எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 9th சோசியல் சயின்ஸ் புதிய பாடத்திட்டம் 432 வினாக்கள் விடையுடன் இருக்குது. முதல் கேள்வி, மனிதர்களுடன் மரபணுவியல் நோக்கில் மிகவும் நெருக்கமாக இருப்பது. மனிதர்களுடன் மரபணுவியல் நோக்கில் மிகவும் நெருக்கமாக இருப்பது சிம்பன்சி. சிம்பன்சி. அடுத்து இரண்டாவது கேள்வி, வேளாண்மை மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் தொடங்கிய காலகட்டம். புதிய கற்காலம். புதிய கற்காலம். பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோர் டேஸ் ஆவர். இதுக்கு சரியான விடை ஹோமோ சேப்பியன்ஸ். ஹோமோ சேப்பியன்ஸ். எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம் மற்றும் ஈராக் ஆகியவை அடங்கிய பகுதி. பிறைநிலப் பகுதி. பிறைநிலப் பகுதி. சர் ராபர்ட் புரூஸ் பூட் என்ற இங்கிலாந்து நிலவியலாளர் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவிகளை முதலில் கண்டுபிடித்தார். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ளதில் எவை சரி? 1 மற்றும் 4 சரி. என்னன்னு பாருங்க. எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலம், வரலாற்றுக்கு முந்தைய காலம். வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம் பழங்காலம் என அழைக்கப்படுகிறது. மித்த இரண்டும் தவறு. ஏழாவது கேள்வி அதே மாதிரி தான். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது 1 மட்டும் சரி. செல்ட் எனப்பட்ட மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகளை புதிய கற்கால மக்கள் பயன்படுத்தினார்கள். மீதி 3ம் தவறு. உங்களுக்கு வேணும்னா இதை ஸ்கிப் பண்ணி அப்படியே படிச்சுக்குங்க. சிலதெல்லாம் நான் ஃபாஸ்ட்டாக போவேன், அதாவது சொல்லும் போதே ஆன்சர் வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணி பார்த்துக்குங்க. அந்த டைமில் மன்னிக்கவும், பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஸ்கிப் கிடையாது, பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து 8வது கேள்வி, கூற்று. தமிழகத்தின் ஆறுகள், குளங்கள் அருகே இடை கற்கால வாழ்விடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தவறு. நீர்ப்பாசன மேலாண்மை இடைக்கற்காலத்தில் வளர்ச்சி அடைந்து இருந்தது. தவறு. கூற்றும் காரணமும் தவறானவை. மனிதர்களின் கடந்த காலம் குறித்து ஆராய்வது பற்றி குறிப்பிடும் இயல். தொல்லியல். தொல்லியல். மனிதர்களின் மூதாதையர்களின் உடலமைப்பு மற்றும் அவர்களது பரிணாம வளர்ச்சி குறித்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் இயல். தொல் மானுடவியல். தொல் மானுடவியல். ஆஸ்ட்ரோலா பித்திசைன்கள் தோன்றிய காலம் எது? பாலூட்டிகள் காலம். பாலூட்டிகள் காலம். மறுமலர்ச்சி எங்கு தோன்றியது? ஐரோப்பா. இயற்கை மற்றும் பண்பாட்டு நடவடிக்கைகளால் உருவான பாறை மற்றும் மண் அடுக்குகளின் தோற்றம் தன்மை குறித்து ஆராய்தல். மண்ணடுக்கியல். மண்ணடுக்கியல். உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம். ஆஸ்மோலியன். ஆஸ்மோலியன். புவி எத்தனை ஆண்டுகளுக்கு முன் உருவானது? 454 பில்லியன். மறுமலர்ச்சியின் காலம் எந்த ஆண்டு? அதாவது எந்த நூற்றாண்டு? 15 முதல் 16ஆம் நூற்றாண்டு.
சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறையை டேஸ் என்கிறோம். சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறையை டேஸ் என்கிறோம். இதுக்கு சரியான விடை சித்திர எழுத்து. சித்திர எழுத்து. எகிப்தியர்கள் இறந்த உடல்களை பதப்படுத்தி பாதுகாத்த முறை மம்மியாக்கம். மம்மியாக்கம். சுமேரியர்களின் எழுத்து முறை கியூனிஃபார்ம். கியூனிஃபார்ம். ஹரப்பா மக்கள் டேஸ் பற்றி அறிந்திருக்கவில்லை. இதுக்கு சரியான விடை குதிரை மற்றும் இரும்பு. இந்த கேள்வி கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஆன்சர் இதுதான் கொடுத்துருக்குறாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. சிந்துவெளி மக்கள் இழந்த மெழுகு செயல்முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கலச் சிலை டேஸ் ஆகும். நடனமாடும் பெண். அடுத்து கூற்று. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அதாவது 4 மட்டும் சரி. பாபிலோனிய அரசரான ஹமுராபி பெரும் சட்ட வல்லுனர் ஆவார். மீதியெல்லாம் பாருங்க, மீதியெல்லாம் தவறு. இதை பாஸ் பண்ணி அப்படியே பார்த்துக்குங்க. அடுத்து 23. அதே மாதிரி ஆப்ஷன் சி 3 மட்டும் சரி. சீனர்கள் வெடிமருந்தை கண்டுபிடித்தனர் என்பது சரி. மீதியெல்லாம் பாருங்க, மீதி 3 தவறு. அப்படியே பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து 24. பின்வருவனவற்றுள் மெசபடோமியாவை சேர்ந்த 4 நாகரிகங்களின் சரியான காலவரிசை எது? இதுக்கு சரியான விடை சுமேரியர்கள், அக்காடியர்கள், பாபிலோனியர்கள், அசிரியர்கள். சுமேரியர்கள், அக்காடியர்கள், பாபிலோனியர்கள், அசிரியர்கள். அடுத்து 25வது கேள்வி. மெசபடோமிய நாகரிகத்தின் அசிரியர்கள் சிந்துவெளி நாகரிகத்தின் சமகாலத்தவர். சரி. அசிரிய ஆட்சியாளரின் ஆவணம் ஒன்று மெலுகாவிலிருந்து வந்த கப்பல்கள் பற்றி கூறுகின்றது. சரி. கூற்றும் காரணமும் சரி. ஆனால் கூற்றை காரணம் சரியாக விளக்கவில்லை. மெலுகாவிலிருந்து. இது வேகமாக படிக்கும்போது கொஞ்சம் தவறாக இருக்கும். அதனால் மெதுவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது எகிப்தின் நைல் நதியின் நன்கொடை என்றவர் ஹெரோடெட்டஸ். ஹெரோடெட்டஸ். எகிப்து நைல் நதியின் நன்கொடை என்றவர் ஹெரோடெட்டஸ். அடுத்து கடல் வழியாக சங்க காலத்தில் தமிழ்நாட்டுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள் எகிப்தியர். எகிப்தின் பாரோ என்பது தெய்வீக சக்தி. நீர் கடிகாரம் மற்றும் சந்திரனை அடிப்படையாக கொண்ட 12 மாத நாட்காட்டியை டேஸ் உருவாக்கினார். சுமேரியர். சுமேரியர். சீனாவின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு மஞ்சள் ஆறு. இந்த கேள்வி அடிக்கடி ஞாபகம் வச்சுங்க, கேட்பாங்க. அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்க. ஏ மற்றும் டி, அதாவது எகிப்து அரசர் பாரோ என்ற சொல்லால் அழைக்கப்பட்டனர். பதப்படுத்தப்பட்ட இறந்த உடலை மம்மி என்று அழைத்தனர். மீதி 2ம் தவறு. 32. சரியான கூற்றை தேர்வு செய்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது ஏசிடி. பாரோக்களின் சமாதிகளாக கட்டப்பட்ட பிரம்மாண்டமான நினைவு சின்னங்கள் பிரமிடுகள் ஆகும். சரி. ஸ்பிங்ஸின் பிரம்மாண்டமான சிலை மனித உடலும் சிங்க முகமும் கொண்ட சுண்ணாம்புக்கள் படிமம். தவறு. அனுபிஸ் இறப்பின் கடவுள். சரி. மரணத்திலிருந்து காப்பாற்றும் கடவுள் அனுபிஸ். சரி. ஏசிடி சரியானது. அடுத்து
சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஹரப்பாவில் உள்ள பெருங்குளம் அருகில் சில அறைகள் நன்கு கட்டப்பட்டிருந்தது. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். அமோன் ஓர் எகிப்திய கடவுள். அமோன் ஓர் எகிப்திய கடவுள். சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை யாது? தமிழ் பிராமி. தமிழ் பிராமி. தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பிடுகின்ற இலங்கையின் பாலி மொழி வரலாற்று நூல் எது? மகாவம்சம். மகாவம்சம். அடுத்து 37. காடாக இருந்த இடங்களை வேளாண் நிலங்களாக மாற்றுதல், நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல் ஆகிய பெருமைகளுக்கு உரிய சோழ அரசன் யார்? கரிகாலன். 38. இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு. புகழூர் கல்வெட்டு. புகழூர் கல்வெட்டு. 39க்கு 1 மற்றும் 2 சரி. அதாவது பொருள் பரிமாற்றத்துக்கான ஊடகமாக நாணயங்கள் சங்ககாலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன. மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் இருந்த சாதாரண மக்கள் பிராகிருத மொழி பேசினார்கள். அடுத்து 40வது கேள்வி. ஆப்ஷன் சி தான் சரி. அதாவது 3 மட்டும் சரி. சோழர்களின் சின்னம் புலியாகும். அவர்கள் புலி உருவம் பொறித்த சதுர வடிவிலான செம்பு நாணயங்களை வெளியிட்டார்கள். 1 தப்பு என 1810ங்கிறது சேரர்கள் பற்றி குறிப்பிடும் நூல். அடுத்தது இதுவும் தப்பு. 2வது. அடுத்து 4வதும் தப்பு. 3 மட்டும் சரி. 41. கல்வெட்டுகளை பற்றி படிப்பது. கல்வெட்டியல். சுடுமண் களங்களில் காணப்படும் பெரும்பாலான பெயர்கள் எந்த மொழியில் உள்ளன? சுடுமண் களங்களில் காணப்படும் பெரும்பாலான பெயர்கள் எந்த மொழியில் உள்ளன? இதுக்கு சரியான விடை பிராகிருதம் மற்றும் தமிழ். பிராகிருதம் மற்றும் தமிழ். இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் அகழாய்வு செய்த சங்ககால துறைமுகப்பட்டினம் எது? காவேரி பூம்பட்டினம். இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகம் குறித்து குறிப்பிட்டவர் யார்? மூத்த பிளினி. மூத்த பிளினி. 10 எந்த அரசர்களை குறித்தும் அந்த நாட்டின் எல்லைகளை குறித்தும் பேசுகின்றது? சேரர்கள். சதுர வடிவிலான செப்பு நாணயம் யாரால் வெளியிடப்பட்டது? சோழர். சங்க இலக்கியங்களில் பெண்பாட்புலவராக கண்டெடுக்கப்பட்டவர்? வெண்ணிக்குயத்தியார். வெண்ணிக்குயத்தியார். எந்த குல மகளிர் உப்பு விற்றது குறித்து சங்க செய்யுள் குறிப்பிடுகின்றது? உமணர். சங்க காலத்தில் தானியம் எந்த நிலத்தில் பயிரிடப்பட்டது? புஞ்சை நிலம். புஞ்சை நிலம். இரும்பு உருக்கு உலை அமைந்திருக்கும் இடம். இரும்பு உருக்கு உலை அமைந்திருந்த இடம். கொடுமணல். குட்டூர். காயல் சிறந்த நகரம் என்று விவரித்த வெனிஸ் நகர பயணி? மார்கோபோலோ. மார்கோபோலோ. காப்பியம் என்பவை கவிதை நயமுடைய செய்யுள் வடிவிலான நீண்ட இலக்கிய படைப்புகள். காப்பியம் என்பவை கவிதை நயமுடைய செய்யுள் வடிவிலான நீண்ட இலக்கிய படைப்புகள். சரியான கூற்று ஆப்ஷன் டி. பியூட்டிங்கேரியன் அட்டவணை என்பது ரோமானிய பேரரசின் சாலைகள் குறித்த
விளக்கமான நிலப்படம். அடுத்து 54. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் டி. காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை சிலப்பதிகாரம் குறிப்பிடுகின்றது. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். செங்கடலை சுற்றியுள்ள கடற்பரப்பே எரித்திரியன் கடல் ஆகும். காலத்தால் பிந்தைய நூல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? இதுக்கு சரியான விடை 14 கீழ்கணக்கு நூல். 14 கீழ்கணக்கு நூல்கள். சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆப்ஷன் ஏ. இரும்பை உருக்கியதற்கான சான்றுகள் கொடுமணல், குட்டூர் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் சி. தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்புகளில் காணப்படும் வணிகன், நிகமா ஆகிய சொற்கள் வெவ்வேறு, அதாவது வணிகர்களில் வெவ்வேறு வகையினரை குறிப்பிடுவதாகும். ஒரு தத்துவ பிரிவை நிறுவிய புத்தர் எளிமைக்கும் தன்னல மறுப்பிற்கும் உதாரணமாக விளங்கினார். மகாவீரரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர். மகாவீரரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் பிம்பிசாரர். பிம்பிசாரர். வடக்கில் காபூல் பள்ளத்தாக்கிலிருந்து தெற்கில் கோதாவரி வரை பரவியிருந்த வட இந்தியாவின் டேஸ் எனப்பட்ட 16 மாநிலங்களின் அரசுகளின் எழுச்சி ஏற்பட்டது. இதுக்கு சரியான விடை மகாஜன பதங்கள். மகாஜன பதங்கள். மும்மணிகள், அதாவது த்ரீரத்னா என்ற 3 கொள்கைகளை போதித்தவர் மகாவீரர். மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த செய்திகளை தன் குறிப்புகளால் அளித்தவர் மெகஸ்தனீஸ். மெகஸ்தனீஸ். அடுத்த 64க்கு சரியான விடை ஆப்ஷன் பி. 2 மட்டும் சரி. அதாவது மெகஸ்தனீஸ் எழுதிய இண்டிகா எனும் வரலாற்று குறிப்பு மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த ஆவணமாக விளங்குகிறது. மீதியெல்லாம் தவறு. 65. சரியான கூற்றை தேர்வு செய்க. இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் அரசுகளில் காசி, கோசலம், மகதம் ஆகியவை வலிமை படைத்தவையாக இருந்தன. அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்க. நிர்வாகத்துக்கான ஒரு விரிவான கட்டமைப்பை உருவாக்குவதில் பிம்பிசாரர் வெற்றிகரமாக செயல்பட்டார். கன்ஃபூசியஸ் எந்த ஆண்டு பிறந்தார்? பொது ஆண்டுக்கு முன் 551. லாவோட்சே எழுதிய நூல். லாவோட்சே எழுதிய நூல். தாவோ டே நங். தாவோ டே நங். அடுத்து 69. மகாவீரர் பிறந்த இடம் குந்தகிராமம். குந்தகிராமம். வட இந்தியாவில் சத்திரியர் அல்லாத ஆண்ட முதல் வம்சம் நந்த வம்சம். நந்த வம்சம். அசோகரை புத்த பற்றாளராக மாற்றியவர் யார்? உபகுப்தர். உபகுப்தர்.
மௌரியர்களின் ஆட்சி நிர்வாகம் பற்றி விரிவாக எடுத்துரைக்கும் நூல். அர்த்தசாஸ்திரம். அர்த்தசாஸ்திரம். ஹைடாஸ்பெஸ் போர் நடைபெற்ற ஆண்டு. பொது ஆண்டுக்கு முன் 326. டேஸ் என்ற கிரேக்க நகர அரசு பாரசீகர்களை இறுதி வரை எதிர்த்து நின்றது. ஏதென்ஸ். கிரேக்கர்களின் மற்றொரு பெயர் ஹெலனியர்கள். ஹெலனியர்கள். ஹன் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் லியூ பங். லியூ பங். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணமாக இருந்த ரோமானிய ஆளுநர் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணமாக இருந்த ரோமானிய ஆளுநர் போண்டியஸ் பிலாத்து. போண்டியஸ் பிலாத்து. பெலப்பொனேசிய போர் மற்றும் டேஸ் ஆகியோர்களுக்கிடையே நடைபெற்றது. ஸ்பார்ட்டா மற்றும் ஏதென்ஸ் நகரவாசிகள். அடுத்து 29க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது 4 மட்டும் சரி. பௌத்த மதம் ரோம பேரரசை வலுவிழக்க செய்தது என்பது சரி. மீதிலாம் தவறு. 1, 2, 3 இதெல்லாம் தவறு. அடுத்து 80வது கேள்வி. சரியான கூற்றை தேர்வு செய்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது 2 மட்டும் சரி. எட்ரூஸ்கர்களை முறியடித்து ரோமானியர்கள் ஒரு குடியரசை நிறுவினர். அடுத்து 81 ஆப்ஷன் டி, 3 மட்டும் சரி. விர்ஜில் எழுதிய ஆனைட் ரோம ஏகாதிபத்தியத்தை புகழ்வதாய் அமைந்தது. மீதியெல்லாம் தவறு. அடுத்து 82க்கும் ஆப்ஷன் டி, அதாவது 4 மட்டும் சரி. வரலாற்றாளராக லிவியை விட டாசிடஸ் மதிக்கத்தக்கவர். மீதி 3ம் தவறு. அடுத்து 83 ஆப்ஷன் சி, 3 மட்டும் சரி. ஐரோப்பாவில் புனித சோஃபியா ஆலயம் மிக நேர்த்தியான கட்டடம். டேஸ் ஜப்பானிய பூர்வீக மதம் ஆகும். ஷிண்டோ. ஷிண்டோ. டேஸ் என்பதன் பொருள் பெரும் துயர் என்பதாகும். டைம்யாஸ். டைம்யாஸ். ஸ்பெயினை கைப்பற்றிய அராபிய தளபதி தாரிக். ஹரூன் அல் ரஷீத் என்பவர் அப்பாசித்து வம்சத்தின் திறமையான அரசர். நிலப்பிரபுத்துவம் அண்டி இருத்தலை மையமாக கொண்டது. நிலப்பிரபுத்துவம் அண்டி இருத்தலை மையமாக கொண்டது. உதுமானியர் மேலாண்மையை ஃபால்கன் பகுதியில் நிறுவியவர். இதுக்கு சரியான விடை 2ஆம் முகமது. 2ஆம் முகமது. அடுத்து இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அதாவது 4 மட்டும் சரி. போப்பாண்டவர் கிரிகோரி 4ஆம் ஹென்ரியை மத விலக்கம் எனும் ஆயுதத்தை பயன்படுத்தி பதவி விலகச் செய்தார். 91 ஆப்ஷன் சி, அதாவது 2 மற்றும் 4 சரியானவை. பாருங்க. சீனாவில் இருந்த மங்கோலிய அரச சபை மார்கோபோலோவின் நன்மதிப்பை பெற்றது. மங்கோலியர்கள் சீனாவில் தங்களது ஆட்சியை யுவான் வம்சம் என்ற பெயரில் நிறுவினர். 92க்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அதாவது 4 மட்டும் சரி. மங்கோலியர்கள் ஜப்பானில் தங்களது ஆட்சியை யுவான் வம்சம் என்ற பெயரில் நிறுவினர். மங்கோலியர்கள் ஜப்பானில் தங்களது ஆட்சியை யுவான் வம்சம் என்ற பெயரில் நிறுவினர். அடுத்து 93 பௌத்த மதம் இந்தியாவிலிருந்து சீனாவிற்கு சென்றது. சரி. சீனாவில் தொடக்க காலத்தில் குடியேறிய இந்தியர்கள் பௌத்த மதத்தை பின்பற்றியவர்கள்.
தவறு. கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. அடுத்து, ஜெருசலேமை துருக்கியர் கைப்பற்றி கொண்டது சிலுவை போருக்கு காரணமானது. ஜெருசலேமிற்கு புனித பயணம் மேற்கொள்ள ஐரோப்பிய கிறிஸ்தவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. கூற்று சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். சீனா சூயி அரச வம்சத்தால் கிபி 589 ஒன்றிணைக்கப்பட்டது. சீன பெருஞ்சுவரின் மொத்த நீளம் டேஸ் கிலோமீட்டர் ஆகும். 6700. வெடிமருந்து டேஸ் ஆண்டிலேயே பயன்பாட்டில் இருந்தது. 1044. கிபி 632 நபிகள் இயற்கை எய்தினார். பௌத்த மதம் டேஸ் மூலம் ஜப்பானில் அறிமுகமாகியது. கொரியா மூலம் ஜப்பானில் அறிமுகமாகியது. தாய் நியா புங்காக் என்பதன் பொருள். மாபெரும் சூரியன் உதிக்கும் நாடு. விரிவடைந்து வரும் அலாவுதீன் கில்ஜியின் இரண்டாவது வலிமை வாய்ந்த இடம் தௌலதாபாத். தக்கான சுல்தானியங்கள் டேஸால் கைப்பற்றப்பட்டன. அவுரங்கசீப்பால். டேஸ் பேரரசு நிறுவப்பட்டது. தென்னிந்தியாவின் நிறுவன கட்டமைப்புகளை மாற்றியது. விஜயநகர. கிருஷ்ணதேவராயர் அக்பரின் சமகாலத்தவர். நகரமயமாதலின் போக்கு விஜயநகர அரசர் காலத்தில் அதிகரித்தது. சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். விஜயநகர அரசு நிறுவப்பட்டது தென்னிந்திய வரலாற்றில் மிக முக்கிய நிகழ்வாகும். சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். செஞ்சியில் நாயக்க அரசு உருவானது. சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். புராண கதைகளை கொண்ட கற்பனையான வம்சாவளிகள் மெக்கன்சியால் சேகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டன. சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். கிழக்கே சீனா முதல் மேற்கே ஆப்பிரிக்கா வரை நீண்டிருந்த கடல் வணிகத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக இந்தியா இருந்தது. இந்தியாவின் நிலவியல் அமைப்பு இந்திய பெருங்கடலின் மையத்தில் அமைந்துள்ளது. இவை இரண்டுமே சரி. கூற்று சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து 110. இவை இரண்டுமே தவறு. இதை அப்படியே பாஸ் பண்ணி படிச்சுக்கங்க. முகலாயர் காலம் தமிழக வரலாற்றின் உன்னத ஒளிபொருந்திய காலம். கீழ்கண்டவர்களில் யார் மனிதநேயத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார்? பெட்ரார்க். ஸ்கூல் ஆஃப் ஏதென்ஸ் என்ற ஓவியத்தை வரைந்தவர் ரஃபேல். வில்லியம் ஹார்வி டேஸை கண்டுபிடித்தார். இரத்தத்தின் சுழற்சி. வில்லியம் ஹார்வி இரத்தத்தின் சுழற்சியை கண்டுபிடித்தார். 95 கொள்கைகள் எழுதியவர் யார்? மார்ட்டின் லூதர். கிறிஸ்தவ மதத்தின் நிறுவனங்கள் என்ற நூலை எழுதியவர் ஜான் கால்வின். பூமத்திய ரேகையை கடந்த முதல் மாலுமி யார்? லோபோ கோன்சால்வ்ஸ். பசிபிக் பெருங்கடல் என பெயரிட்டவர் பெர்டினாண்ட் மெகல்லன். அமெரிக்கா கண்டம்
அமெரிக்கோ வெஸ்புகி என்பவரின் பெயரால் பெயரிடப்பட்டுள்ளது. கிழக்கு இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் வசமிருந்த பகுதிகளுக்கு தலைமையகமாக டேஸ் இருந்தது. கோவா. கீழ்கண்ட தாவரங்களுள் எது அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? சர்க்கரை வள்ளி கிழங்கு. சர்க்கரை வள்ளி கிழங்கு. சரியான கூற்றினை கண்டுபிடி. ஆப்ஷன் டி. அதாவது தேவாலயத்து கூட்டு வழிபாட்டின் முக்கியத்துவத்தையும் விழாக்களின் முக்கியத்துவத்தையும் ட்ரெண்ட் கவுன்சில் மீண்டும் வலியுறுத்தி அழுத்தம் தந்தது. 123. சரியான கூற்றினை கண்டுபிடி. ஆப்ஷன் ஏ. புதிய தரை மற்றும் கடல் வழி கண்டுபிடிப்புகளால் பொருளாதார மையங்கள் இத்தாலிய நகர அரசுகளிலிருந்து ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலுக்கு மாற்றப்பட்டன. அமெரிக்காவில் ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆங்கிலேய காலனி ஜேம்ஸ் டவுன். ஜேம்ஸ் டவுன். பிரெஞ்சு புரட்சியின் முன்னோடியாக வாஷிங்டனுடன் கூட்டு சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியவர் லஃபாயட். லஃபாயட், தாமஸ் ஜெபர்சன், மிரபு ஆகியோர் டேஸ் எழுதப்பட்டது. மனிதன் மற்றும் குடிமகன் உரிமைகள் பற்றிய பிரகடனம். டேஸில் ஆங்கிலேயரின் தோல்வி பிரான்சிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான நட்புக்கு வழிவகுத்தது. சாரடோகா. சாரடோகா. பிரான்சில் அரச சர்வாதிகாரத்தின் சின்னமாக டேஸ் இருந்தது. வெர்சைல்ஸ். வெர்சைல்ஸ். ஆஸ்திரியா மற்றும் ரஷ்யாவின் படைகள் பிரெஞ்சு புரட்சியாளர் படைகளால் டேஸ் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டன. இதுக்கு சரியான விடை வால்மி. வால்மி. காண்டீட் என்ற நூல் டேஸால் எழுதப்பட்டது. வால்டேர். வால்டேர். 16ஆம் லூயியின் கீழ் குறைந்தபட்ச அதிகாரங்களை கொண்ட முடியாட்சியை தக்க வைத்துக் கொள்ள விரும்பிய மிதவாத தாராளவாதிகள் ஜெரோண்டியர். ஜெரோண்டியர். டேஸாம் ஆண்டில் பாரிஸ் உடன்படிக்கையின்படி அமெரிக்க சுதந்திர அமைதிப் போர் முடிவுக்கு வந்தது. 1783. 1783. தாமஸ் பெயின் எழுதிய புகழ்வாய்ந்த நூல் எது? இயல்பறிவு. இயல்பறிவு. பங்கர் குன்றுப்போர் நடைபெற்ற ஆண்டு 1775. 1775. சரியான கூற்றினை கண்டுபிடிக்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அதாவது 1 மற்றும் 4 மட்டும் சரியானவை. கடலாய்வு பயணங்களை மேற்கொண்டதில் போர்ச்சுகீசியர் முன்னோடியாவார். ஆங்கிலேயர்கள் நியூ ஆம்ஸ்டர்டாமை நியூயார்க் என பெயர் மாற்றம் செய்தனர். சரியான கூற்றினை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2. அமெரிக்க விடுதலை போர் இங்கிலாந்துடன் செய்யப்பட்ட போராக மட்டுமல்லாது உள்நாட்டு போராகவும் அமைந்தது. ஆங்கிலேய படைகள் யார்க் டவுனில் வெற்றி பெற்றன. ஆங்கிலேய பொருட்களை பாஸ்டன் வணிகர்கள் புறக்கணித்தனர். ஆங்கிலேய நிதியமைச்சர் அமெரிக்க காலனிகளில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் மீது புதிய வரியை அறிமுகப்படுத்தினர். கூற்று சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கம். கட்டாய இராணுவ சேவைக்கு எதிராக வெண்டி என்னும் இடத்தில் விவசாயிகள் ஒரு பெரும்புரட்சி செய்தனர். சரி. அரசரின் ஆதரவாளர்கள் விவசாயிகள் அவருக்கு எதிராக போரிட விரும்பவில்லை. தவறு. கூற்று சரி. காரணம் தவறு. நியூ ஆம்ஸ்டர்டாம் என்ற பெயரில் நகரத்தை உருவாக்கியவர்கள் டச்சுக்காரர்கள். டச்சுக்காரர்கள். 1775ஆம் ஆண்டு இரண்டாவது கண்டங்களின் மாநாடு கூடிய இடம். 1775ஆம் ஆண்டு இரண்டாவது கண்டங்களின் மாநாடு கூடிய இடம்
பிலடெல்பியா, பிலடெல்பியா. செலவாணி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1764. பிரெஞ்சு புரட்சி வெடித்த ஆண்டு, பிரெஞ்சு புரட்சி வெடித்த ஆண்டு 1789. சமூக ஒப்பந்தம் என்ற நூலை எழுதியவர் ரூசோ, ரூசோ. சுதந்திர பிரகடனத்தை எழுதியவர் தாமஸ் ஜெபர்சன். அமெரிக்க குடியரசின் முதல் குடியரசுத் தலைவர் ஜார்ஜ் வாஷிங்டன், ஜார்ஜ் வாஷிங்டன். சட்டத்தின் சாரம் எனும் நூலை எழுதியவர், சட்டத்தின் சாரம் எனும் நூலை எழுதியவர் மாண்டெஸ்கியூ, மாண்டெஸ்கியூ. இரண்டாம் கண்டங்கள் மாநாட்டால் அஞ்சல் துறை தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர். இதுக்கு சரியான விடை பெஞ்சமின் பிராங்க்ளின், பெஞ்சமின் பிராங்க்ளின். பிரான்சின் தேசிய சட்டத்தின் தலைவர், பிரான்சின் தேசிய சட்டத்தின் தலைவர் மிரபு, மிரபு. அடுத்த சரியான கூற்றை கண்டுபிடி. இதுக்கு ஆப்ஷன் சி, அதாவது 1 மற்றும் 4 சரி. அதாவது பாருங்க, 7 ஆண்டு போரில் இங்கிலாந்து பிரான்ஸை தோற்கடித்தது. குடியேற்றவாதிகள் விடுதலை பெறுவதற்காக போரை தொடங்கவில்லை. 2, 3 தவறு. சரியான கூற்றை கண்டுபிடி. இவை இரண்டுமே தவறானவை, கூற்று காரணமும் தவறானவை. நீராவி படகு போக்குவரத்து சேவையை நிறுவியவர் ராபர்ட் ஃபுல்டன், ராபர்ட் ஃபுல்டன். மான்செஸ்டர் நகரம் ஏன் ஜவுளி உற்பத்திக்கு உகந்த இடமாக கருதப்பட்டது? குளிர்ச்சியான தட்பவெப்பநிலை, குளிர்ச்சியான தட்பவெப்பநிலை. தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர், தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் எலியாஸ் ஹோவே. நீராவி இயந்திரத்தை பிரான்சில் அறிமுகம் செய்த குடும்பம் எது? இதுக்கு சரியான விடை டி வெண்டல், டி வெண்டல். சிலேட்டரை அமெரிக்க தொழில் புரட்சியின் தந்தை என அழைத்தவர் ஆண்ட்ரூ ஜேக்சன், ஆண்ட்ரூ ஜாக்சன். கீழ்காண்பனவற்றில் எது ஹே மார்க்கெட் நிகழ்ச்சியின் நினைவு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது? உழைப்பாளர் தினம், உழைப்பாளர் தினம். எங்கு ஜோல் வெரைன் சுங்க ஒன்றியம் உருவாக்கப்பட்டது? ஜெர்மனி, ஜெர்மனி. பிரான்சில் முதல் மோட்டார் வாகனங்களை உற்பத்தி செய்தவர் ஆர்மான் பியூகாட், ஆர்மான் பியூகாட். எக்கண்டுபிடிப்பு பருத்தியிலிருந்து கொட்டைகளை பிரித்தது? பஞ்சு கடைசல் இயந்திரம், பஞ்சு கடைசல் இயந்திரம். கீழ்காண்பனவற்றில் எது இரும்பை உருக்குவதற்காக முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது? இதுக்கு சரியான விடை கரி, கரி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது 1 மற்றும் 4 மட்டும் சரி. நல்லா கவனிங்க. இங்கிலாந்து சுரங்க முதலாளிகள் சுரங்கங்களுள் நீர்க்கசிவு ஏற்படும் பிரச்சனையை எதிர்கொண்டனர். சுரங்கங்களிலிருந்து நிலக்கரியை பெற வேண்டுமானால் நீரை வெளியேற்ற வேண்டும். 2, 3 தவறு. சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். இவை இரண்டுமே தவறு. ஆப்ஷன் பி, கூற்று காரணம் இரண்டுமே தவறு. சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். ஆப்ஷன் ஏ, அதாவது ஸ்லேட்டர் அமெரிக்க தொழிற்புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அவருடைய நூற்பாலையின் நகலாக பல நூற்பாலைகள் உருவாயின. அவருடைய தொழில்நுட்பம் பிரபலமானது. கூற்று சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. டேஸ் நீராவி இயந்திரத்தினை சுழலும் நீராவி இயந்திரமாக வடிவமைத்தார்.
ஜேம்ஸ் வாட். 1767 டேஸ் இயந்திர நுட்ப கருவியை கண்டுபிடித்தார். ஜேம்ஸ் ஹார்க்ரில் டும். டேஸ் நீர் சட்டகத்தை கண்டுபிடித்தார். ரிச்சர்ட் ஆர்க்ரைட். 1793 எலிவிட்டினி டேஸ் கருவியை கண்டுபிடித்தார். காட்டன் ஜின். காட்டன் ஜின். டேஸ் இங்கிலாந்தில் ஆடவருக்கு வாக்குரிமை கோரியது. இதுக்கு சரியான விடை சாசன இயக்கவாதிகள். சாசன இயக்கவாதிகள். டேஸ் உலகம் முழுவதும் சாலைகள் அமைக்கப்படும் முறையை மாற்றியமைத்தது. ஜான் லவுடன் மெக் ஆடம். விரைவாகவும் குறைந்த செலவிலும் எஃகை உற்பத்தி செய்யும் முறையை டேஸ் கண்டுபிடித்தார். ஹென்றி பெசிமர். ஹென்றி பெசிமர். விஞ்ஞான சோசலிசத்தை முன்வைத்தவர் டேஸ் ஆவார். கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ். ஜெர்மனியில் முதல் இருப்பு பாதை டேஸாம் ஆண்டில் இயக்கப்பட்டது. டிசம்பர் 1835 ஆண்டு. பிரான்சிஸ் லைட் டேஸ் பற்றி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். பினாங்கு தீவு. பினாங்கு தீவு. 1896 டேஸ் நாடுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு மலாய் ஐக்கிய நாடுகள் உருவாக்கப்பட்டது. இதுக்கு சரியான விடை 4. இந்தோ சீனாவில் டேஸ் மட்டுமே பிரான்சின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியாகும். இதுக்கு சரியான விடை கொச்சின், சீனா. டேஸ் பகுதியில் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதானது பெருமளவிலான ஆங்கிலேய சுரங்கத் தொழில் செய்வோர் ஜோகன்னஸ் பர்க்கிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் குடியேற வழிவகுத்தது. இதுக்கு சரியான விடை டிரான்ஸ்வால். டிரான்ஸ்வால். இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிக்கொண்ட முதல் ஐரோப்பிய நாட்டினர் போர்ச்சுகீசியர். போர்ச்சுகீசியர். எத்தியோப்பியா இத்தாலியை டேஸ் போரில் தோற்கடித்தது. அடோவா. அடோவா போர். ஒப்பந்த கூலி முறையானது ஒரு வகை. ஒப்பந்த கூலி முறையானது ஒரு வகை. கடனுக்கான அடிமை ஒப்பந்தம். கடனுக்கான அடிமை ஒப்பந்தம். சரியான கூற்றை கண்டுபிடி. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது 1 மட்டும் சரி. 19ஆம் நூற்றாண்டின் கடைசி காலாண்டு பகுதி வரை சஹாராவுக்கு தெற்கே இருந்த ஆப்பிரிக்கா வெளியுலகுக்கு தெரியாமல் இருந்தது. மீதியெல்லாம் தவறு. நூற்றி 81க்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது 3 மட்டும் சரி. அது என்னன்னு பாருங்க. காங்கோ ஆற்றின் வடிநில தீரத்தோடு தொடர்புடைய அனைத்து பிரச்சனைகளையும் பேசி தீர்ப்பதற்காகவே பெர்லின் மாநாடு கூடியது. சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். சென்னை மாகாணத்தில் 1876 முதல் 1878 ஆண்டுகளில் நிலவிய பஞ்சத்திற்கு முன்னர் பெரும் வறட்சி நிலவியது. சரி. காலனி அரசு உணவு தானிய வணிகத்தில் தலையிடா கொள்கையை பின்பற்றியது. கூற்று சரி. கூற்றுக்கான காரணம் சரி.
சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். பெர்லின் மாநாடு இரண்டாம் லியோபோல்டை சுதந்திர காங்கோ நாட்டில் ஆட்சி செய்ய அனுமதி வழங்கியது. பெல்ஜியம் அரசர் இரண்டாம் லியோபோல்ட் காங்கோவின் மீது அக்கறையுடன் இருந்தார். கூற்று காரணமும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். டச்சுக்காரர்கள் டேசாம் ஆண்டு மலாக்காவை கைப்பற்றினர். 1641. டச்சுக்காரர் 1640 ஆண்டில் ஜாவாவையும் சுமத்ராவையும் கைப்பற்றினர். கிழக்கிந்திய கம்பெனி எப்போது நிலவரி வசூலிக்கும் உரிமையை பெற்றது? 1765. ஆங்கிலேயர் எப்போது கூர்கர்களை வென்றனர்? 1816. இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி அடிமை முறை எப்பொழுது ஒழிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 1843. பர்மா எப்போது இந்தியாவின் ஒரு பகுதியானது? 1886 முதல் 1937 வரை. போயர் போர்கள் எத்தனை ஆண்டுகள் நடைபெற்றன? 3 ஆண்டுகள். 1893 1902 வரை. புவியின் திடமான தன்மை கொண்ட மேல்புற அடுக்கை டேஸ் என்று அழைக்கின்றோம். புவி மேலோடு. புவியினுள் உருகிய இரும்பை கொண்ட அடுக்கை டேஸ் என்று அழைக்கிறோம். வெளிக்கரு. வெளிக்கரு. பாறை குழம்பு காணப்படும் அடுக்கு. பாறை குழம்பு காணப்படும் அடுக்கு. கவசம். புவி தட்டுகளின் நகர்வு டேஸ் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. வெப்ப ஆற்றல். வெப்ப ஆற்றல். ஆதியில் கோண்டுவானா நிலப்பகுதி டேஸ் நோக்கி நகர்ந்தது. வடக்கு. வடக்கு. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இந்தியா கோண்டுவானா கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இந்தியா கோண்டுவானா கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. புவி தட்டுகள் நகர்வதால் ஏற்படும் அழுத்தம் மற்றும் இறுக்கத்தின் காரணமாக ஏற்படும் விரிசல் டேஸ் எனப்படும். பிளவு. எரிமலை மேல் பகுதியில் கிண்ண அழைக்கின்றோம். அதாவது மேல் பகுதியில் எரிமலை வாய் கிண்ணம் என்று அழைக்கிறோம். புவி அதிர்வு உருவாகும் புள்ளி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. கீழ் மையம். கீழ் மையம். கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல்ல மட்டும் உண்மை. அதாவது ஃபியூஜி மலை ஒரு உறங்கும் எரிமலையாகும். கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாறை குழம்பு துவாரம் வழியாக வெளியேறும். சரி. புவியின் உட்பகுதி அழுத்தப்பட்ட பாறை குழம்பினை கொண்டிருக்கும். சரி. கூற்று காரணம் இரண்டும் சரி. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கூற்று 1. புவித்தட்டுகள் ஒன்றோடொன்று மோதுவதால் மலைத்தொடர்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. கவசத்தின் வெப்பத்தின் காரணமாக புவித்தட்டுகள் நகர்கின்றன. கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. பாறைகளின் சிதைவுறுதலும் அழிதலும் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. வானிலை சிதைவு. இயற்கை காரணிகளால் நிலம் சமப்படுத்தப்படுதலை டேஸ் என்று அழைக்கின்றோம். நிலத்தோற்ற வாட்டம் அமைத்தல். டேஸ் ஆற்றின் மூப்பு நிலையில் உருவாகும் நிலத்தோற்றம் ஆகும். டெல்டா ஆற்றின் மூப்பு நிலையில் உருவாகும் நிலத்தோற்றம் ஆகும்.
சுண்ணாம்பு பாறை நிலத்தோற்றங்கள் உருவாவதற்கு காரணம். நிலத்தடி நீர். சுண்ணாம்பு பாறை நிலத்தோற்றங்கள் உருவாவதற்கு காரணம் நிலத்தடி நீர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிலத்தோற்றங்களில் எது பனியாறுகளின் படிய வைத்தலால் உருவாக்கப்படவில்லை? சர்க். காற்றின் படிய வைத்தலால் உருவாக்கப்படும் மென்படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம் டேஸ் ஆகும். இதுக்கு சரியான விடை காற்றடி வண்டல். காற்றடி வண்டல். கடல் தூண்கள் உருவாவதற்கு காரணம். கடல் அலை அரித்தல். கடல் அலை அரித்தல். டேஸின் அரித்தல் செய்கையினால் சர்க்குகள் உருவாக்கப்படுகின்றன. பனியாறு. கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை வாசித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கு சரியான விடை முதல் இரண்டு மட்டும் சரி. அதாவது ஐ வடிவ பள்ளத்தாக்கு ஆறுகளின் அரித்தல் செயலால் உருவாகிறது. யூ வடிவ பள்ளத்தாக்கு பனியாறுகளின் அரித்தல் செயலால் உருவாகிறது. அடுத்தது ஆறுகள் சமன்படுத்தலின் முக்கிய காரணியாகும். தவறு. ஆறுகள் ஓடும் சரிவுகளை பொறுத்து அதன் செயல்பாடு இருக்கும். வாக்கியம் 1 தவறு, 2 சரி. அடுத்து 213. மன்னிக்கவும், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவை இரண்டுமே சரி. அதாவது வாக்கியம் 1, 2 சரி. அதாவது ஆறுகள் சமன்படுத்தலின் முக்கிய காரணியாகும். ஆறுகள் ஓடும் சரிவுகளை பொறுத்து அதன் செயல்பாடு இருக்கும். அடுத்து 213. சுண்ணாம்பு பாறை பகுதிகளில் நிலத்தடி நீர் குறைவாக இருக்கும். சரி. நீர் சுண்ணாம்பு பாறையில் உட்புகாது. நீர் சுண்ணாம்பு பாறையில் உட்புகாது. கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. டேஸ் உயிர் வாழ இன்றியமையாத வாயுவாகும். ஆக்சிஜன். வளிமண்டலத்தில் கீழாக உள்ள அடுக்கு. வளிமண்டலத்தில் கீழாக உள்ள அடுக்கு கீழடுக்கு. டேஸ் வானொலி அலைகளை பிரதிபலிக்கிறது. இதுக்கு சரியான விடை இடையடுக்கு. வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு நீரானது மாறுகின்ற செயல்பாட்டினை டேஸ் என்று அழைக்கிறோம். சுருங்குதல். சுருங்குதல். டேஸ் புவியின் முக்கிய ஆற்றல் மூலமாகும். டேஸ் புவியின் முக்கிய ஆற்றல் மூலமாகும். சந்திரன். சந்திரன் மன்னிக்கோ சூரியன். நான் சொல்லும்போது ஆன்சர் சொல்கிறேன், நான் படிக்கும்போது தப்பாக படிச்சிட்டேன். சூரியன் புவியின் முக்கிய ஆற்றல் மூலமாகும். அனைத்து வகை மேகங்களும் கீழடுக்கில் காணப்படுகிறது. டேஸ் செம்மறியாட்டு மேகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு சரியான விடை இடைப்பட்ட திரள் மேகங்கள். இடைப்பட்ட திரள் மேகங்கள். பருவக்காற்று என்பது காலமுறை காற்றுகள். பனித்துளி பனிப்படிகமாக இருந்தால் டேஸ் என்று அழைக்கின்றோம். இதுக்கு சரியான விடை உறைபனி. உறைபனி. டேஸ் புயலின் கண் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு சரியான விடை சூறாவளி. சூறாவளி. காற்றின் செங்குத்து அசைவினை டேஸ் என்று அழைக்கின்றோம். காற்றோட்டம். காற்றோட்டம். ஒவ்வொரு 165 மீட்டர் உயரத்திற்கும் 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும். ஒவ்வொரு 165 மீட்டருக்கும் அதாவது மீட்டர் உயரத்திற்கும் 1 டிகிரி வெப்பநிலை குறையும். எவரெஸ்ட் சிகர உயரம்.
8848 மீட்டர். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 8 8 நடந்தால் 4 8 போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பெருங்கடலின் வெப்பநிலை ஆழத்தை நோக்கி செல்ல செல்ல குறையும். பெருங்கடலின் வெப்பநிலை ஆழத்தை நோக்கி செல்ல செல்ல குறையும். கடலின் நீரோட்டங்கள் உருவாக காரணம். கடலின் நீரோட்டங்கள் உருவாக காரணம் மேற்கண்ட அனைத்தும்: புவியின் சுழற்சி, வெப்பநிலை வேறுபாடு, உவர்ப்பிய வேறுபாடு. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1 மற்றும் 3 சரி. அதாவது மீன்பிடி தளங்கள் பெரும்பாலும் அகலமான கண்டத்திட்டு பகுதிகளில் காணப்படுகின்றது. மீனின் முதன்மை உணவான தாவர ஊட்டச்சத்து வளர்வதற்கு வெப்ப நீரோட்டமும் குளிர் நீரோட்டமும் இணைவதே காரணமாகும். கடலடி மலைத்தொடர் உருவாக காரணம்: புவித்தட்டுகள் உருகுதல், விலகுதல். புவித்தட்டுகள் விலகுதல். கடல் மட்டத்தின் கீழுள்ள நிலத்தோற்றங்கள் வரிசைகரமாக உள்ளவை எவை? இதுக்கு சரியான விடை கண்டத்திட்டு, கண்டச்சரிவு, கடலடி, சமவெளி, கடல் அகழி. கண்டத்திட்டு, கண்டச்சரிவு, கடலடி, சமவெளி, கடல் அகழி. பின்வருவனவற்றுள் சரியாக பொருந்துவது: வளைகுடா நீரோட்டம், பசிபிக் பெருங்கடல். கூற்று காரணம்: வரைபடங்களில் கடல்கள் எப்பொழுதும் நீல நிறத்தால் கொடுக்கப்படும். இது கடல்களின் இயற்கையான நிறத்தை காட்டுகிறது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம். ஆழ்கடல் மட்டக்குன்றுகள் கயாட் என்று அழைக்கப்படுகின்றன. அனைத்து கயாட்டுகளும் எரிமலை செயல்பாடுகளால் உருவானவை. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம். கடலடி தளத்தில் காணப்படும் ஆழமான குறுகிய பகுதி கடலடி பள்ளத்தாக்குகள் ஆகும். இவைகள் கண்டத்திட்டு, கண்டச்சரிவு மற்றும் உயர்ச்சிகளினால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம். அடுத்து வட்ட பவளத்திட்டு அட்லாண்டிக் பெருங்கடலில் பரவலாக காணப்படுகிறது. சரி. ஆழமான பகுதிகளில் கடல்வாழ் உயிரினங்கள் குறைவாக உள்ளன என்பது தவறு. ஏ சரி, ஆனால் காரணம் தவறு. புவியின் மேற்பரப்பில் %, நீரானது கடல்களுக்கு உட்பட்டது. 97% நீரானது. 1000 ஏரிகளின் நிலம் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு சரியான விடை பின்லாந்து. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பின்லாந்து என்பது 1000 ஏரிகளின் நிலம். வட அரைக்கோளம். வட அரைக்கோளம் 61% நிலப்பரப்பை கொண்டுள்ளது. தென் அரைக்கோளம். தென் அரைக்கோளம் 81% நீர்ப்பரப்பை கொண்டுள்ளது. மொத்த கடல் பரப்பில் அகழி சதவிகிதத்திற்கு மேல் காணப்படுகிறது. அதாவது 7% மேல் காணப்படுகிறது. நிலநடுக்கோட்டு பகுதியில் ஆண்டு சராசரி வெப்பநிலை 21°C. 21°C. நிலநடுக்கோட்டு பகுதியில் ஆண்டு சராசரி வெப்பநிலை. அடுத்து சுந்தா அகழி காணப்படும் பெருங்கடல். சுந்தா அகழி காணப்படும் பெருங்கடல் இந்திய பெருங்கடல். கடலில் காணப்படும் பிளாங்டனின் அளவை தீர்மானிக்கும் காரணி: நீரின் ஆழம், கடல் நீரோட்டம், வெப்பநிலை மற்றும் உவர்ப்பியம். ஆப்ஷன் பி. ஹைப்போ என்ற கிரேக்க சொல்லின் பொருள். ஹைப்போ என்ற கிரேக்க சொல்லின் பொருள் உயரம்.
காஸ்பியன் கடல் ஓர்பியத்தின் அளவு 14% முதல் 17% வரை. புவியின் குளிர்ச்சியான பல்லுயிர் தொகுதி தூந்திரா. உயிர்கோளத்தின் மிகச்சிறிய அலகு சூழ்நிலை மண்டலம். உயிர்கோளத்தின் மிகச்சிறிய அலகு சூழ்நிலை மண்டலம். வளிமண்டலத்தில் உள்ள நுண்ணுயிரிகளை கொண்டு ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்வோர் சிதைப்போர்கள். சிதைப்போர்கள். பாலைவன தாவரங்கள் வளரும் சூழல் உவர்ப்பியமுள்ள மணற்பகுதி. உவர்ப்பியமுள்ள மணற்பகுதி. மழைக்காடுகள். பல்லுயிர் தொகுதி அதிக அளவு விவசாயத்திற்கு பயன்படுத்த இயலாததற்கு காரணம் வளமற்ற மண். வளமற்ற மண். கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பிறச்சார்பு ஊட்ட உயிர்கள் தங்கள் உணவை தாங்களே தயாரித்துக் கொள்ளாது. ஊட்டச்சத்திற்காக இவை உற்பத்தியாளர்களை சார்ந்திருக்கும். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அதே மாதிரி குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் காணப்படக்கூடியதும் எளிதில் பாதிக்கப்படும் சூழலில் வாழும் பல வகையான தாவரங்களும் விலங்குகளும் கொண்ட பகுதியே வள மையம் ஆகும். இப்பகுதி சிறப்பான கவனம் கொண்டு பாதுகாக்கப்பட வேண்டும். ஆராய்ச்சியாளர்கள் இதனை அடையாளம் காண்பர். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. உயிர்கோளம் முழுமைக்கும் சூரியன் ஆற்றலை வழங்குகிறது. உயிர்கோளம் முழுமைக்கும் சூரியன் ஆற்றலை வழங்குகிறது. பாலைவன பகுதியில் ஆண்டு சராசரி மழை டேஸ் குறைவாக உள்ளது. 25 சென்டிமீட்டருக்கு குறைவாக உள்ளது. புவியின் மொத்த நீர்ப்பரப்பு 79%. புவியின் மொத்த நீர்ப்பரப்பு 29%. நிலப்பரப்பு மன்னிக்கவும் நிலப்பரப்பு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 21%. ஏன்னா ஏற்கனவே 71%னா மீதி 21% தான். இதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா 79னா மீதி 21 தான் இருக்கும். அடுத்தது இந்தியாவில் டேஸ் உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன. 18. வாழும் உயிரினங்களின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் மற்றும் அனைத்து வெளிப்புற செல்வாக்குகளை டேஸ் என்கிறோம். சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழல். ஒவ்வொரு ஆண்டும் உலக மக்கள் தொகை தினம் டேஸாம் ஆண்டு கடைபிடிக்கப்படுகிறது. ஜூலை 11. ஜூலை 11. மக்கள் தொகை பற்றி புள்ளியியல் விவர கல்வி. மக்கள் தொகையியல். விலை மதிப்பு மிக்க கனிமங்கள் மற்றும் பிற புவி அமைப்பியல் கனிமங்களை சுரங்கங்களிலிருந்து வெட்டி எடுப்பது டேஸ் ஆகும். சுரங்கவியல். சுரங்கவியல். பொருளாதார நடவடிக்கையில் இரண்டாம் நிலை தொழிலில் மூலப்பொருட்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படுவன முடிக்கப்பட்ட பொருள்கள். அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிக்கையை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதாவது படுகை அடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தை பாதுகாப்பு கேடயம் என்கிறோம். புற ஊதா கதிர்வீச்சு புவியை அடையாமல் தடுக்கிறது. ஏவும் ஆறும் சரி மற்றும் ஏ என்பது ஆறின் சரியான விளக்கம். அடுத்து கூற்று காரணம். மூன்றாம் நிலை தொழிலில் பொருள்கள் நேரடியாக உற்பத்தி செய்யப்படாமல் உற்பத்தி செய்வதற்கான செயல்முறைகளில் உறுதுணையாக உள்ளது. சரி. மூன்றாம் நிலை தொழிலில் ஈடுபடும் மக்கள் முழுமையாக சுற்றுச்சூழலுக்கு சாதகமாக செயல்படுகிறார்கள். தவறு. ஏ சரி. காரணம் தவறு.
ஒரு நில வரைபடத்தின் கருத்து நோக்கத்தை குறிப்பிடுவது. நில வரைபட குறிப்பு. நில வரைபடத்தில் உறுதியான கருத்தை வெளிப்படுத்துவதற்கு பயன்படும் நிரந்தர குறியீடுகள். முறை குறியீடுகள். முறை குறியீடுகள். உலக அமைவிடத்தை கண்டறியும் தொகுதியில் பயன்படுத்தப்படும் செயற்கைக்கோள்கள். 24. கொடுக்கப்பட்டுள்ள கூற்றை ஆராய்ந்து சரியான விடையை எழுதுக. செங்குத்து கோடுகளும் இடைமட்ட கோடுகளும் ஒரு புள்ளியில் சந்திப்பதன் மூலம் உருவாக்கும் வலை அமைப்பிற்கு இணைப்பாளர்களின் அமைப்பு. காரணம், கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் செல்லும் கோடுகள் முறையே வடக்கை கோடுகள், கிழக்கை கோடுகள் என அழைக்கப்படுகின்றன. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் ஆனது ஏவிற்கான சரியான விளக்கம். அடுத்து, ஒரு நில வரைபடத்தில் உள்ள வரைபட குறிப்புகள் வரைபடத்தில் உள்ள செய்திகளை புரிந்து கொள்ள பயன்படாது. தவறு. இது பொதுவாக நில வரைபடத்தின் அடிப்பகுதியில் இடது அல்லது வலதுபுறத்தில் ஓரத்தில் காணப்படும். சரி. 20ஆம் நூற்றாண்டில் தளப்பரப்பு அளவிடுதலின் புதிய நிலை. செயற்கை பதிமங்கள். மிக பரந்த நிலப்பரப்பில் குறைந்த விவரத்தை தரக்கூடிய நில வரைபடம். சிறிய அளவை நில வரைபடம். கீழ்காண்பனவற்றில் ஒன்று பேரிடரை பொறுத்தமட்டில் முதன்மை மீட்பு குழு இல்லை. காப்பீட்டு முகவர்கள். விழு, மூடிக்கொள், பிடித்துக்கொள் என்பது எதற்கான ஒத்திகை? நிலநடுக்கம். நிலநடுக்கம். தீ விபத்து ஏற்படும் போது நீங்கள் அழைக்கும் எண். 112. 112. கீழ்காணும் சொற்றொடர்களில் எது தவறு? கடல் நீர் பின்வாங்கி சென்றால் நீங்கள் உயரமான பகுதிகளை நோக்கி ஓடுங்கள் என்பது வெள்ளப்பெருக்குக்கான தயார் நிலை. கீழ்காணும் சொற்றொடர்களில் எது நிலநடுக்கத்தை எதிர்கொள்வதோடு தொடர்புடையது? கண்ணாடி ஜன்னல், வெளிக்கதவுகள், சுவர் மற்றும் எளிதில் விழக்கூடிய தொங்கும் மின்விளக்குகள் மற்றும் மரச்சாமான்கள் போன்றவற்றிலிருந்து விலகி இருக்கவும். ஆழிப்பேரலை மணிக்கு 700 முதல் 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. ஆழிப்பேரலையானது 10 முதல் 30 மீட்டர் உயரத்தில் செல்லக்கூடியது. இந்தியாவில் தீ மற்றும் தீ சார்ந்த விபத்துகளால் சுமார் 25,000 பேர் இறக்கின்றனர். ஒரு நபரோ அரசரோ அல்லது அரசியோ ஆட்சி செய்யும் முறை. ஒரு நபரோ அரசரோ அல்லது அரசியோ ஆட்சி செய்யும் முறை. முடியாட்சி. முடியாட்சி. அடுத்தது 282வது கேள்வி. முழு அதிகாரத்துடன் கொண்ட ஒரு அரசாங்க முறை. தனிநபர் ஆட்சி. தனிநபர் ஆட்சி. முன்னாள் சோவியத் யூனியன் டேஸுக்கு எடுத்துக்காட்டு. சிறு குழு ஆட்சி. சிறு குழு ஆட்சி. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். வாட்டிகன். வாட்டிகன். ஆபிரகாம் லிங்கன் டேஸ் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார். அமெரிக்க ஐக்கிய நாடுகள்.
குடவோலை முறையை பின்பற்றியவர்கள் சோழர்கள். குடவோலை முறையை பின்பற்றியவர்கள் சோழர்கள். பழங்காலத்தில் நேரடி மக்களாட்சி முறை பின்பற்றப்பட்ட பகுதி பண்டைய ஏதென்ஸ் நகர அரசுகள். பண்டைய ஏதென்ஸ் நகர அரசுகள். எந்த மொழியிலிருந்து டெமோக்ரசி என்ற வார்த்தை பெறப்பட்டது? இதுக்கு சரியான விடை கிரேக்கம். கிரேக்கம். மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் மக்கள். கீழ்கண்ட எந்த ஒரு நாடானது அதிபர் அரசாங்க முறையினை கொண்டுள்ளது? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு இந்தியா. நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்தில் நடைமுறையில் உள்ளது. சரி. மக்கள் நேரடியாக முடிவெடுப்பதில் பங்கு பெறுகிறார்கள். சரி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது. ஆர் ஏவை விளக்குகிறது. இந்தியாவில் நாடாளுமன்ற அரசாங்க முறை பின்பற்றப்படுகிறது. சரி. இந்திய நாடாளுமன்றம் இரு சபைகளை உள்ளடக்கியது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது. வாக்குரிமையின் பொருள் வாக்களிக்கும் உரிமை. வாக்களிக்கும் உரிமை. அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது. அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது. இதுக்கு சரியான விடை சமூக சமத்துவம். பிரதமரை நியமிப்பது அல்லது நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள். குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள். ராஜ்யசபைக்கு 12 உறுப்பினர்கள். இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பிறகு முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1951-52. இந்திய அரசியலமைப்பு இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1949. ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் முதல் பொது தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு 1920. முடியாட்சி நடைபெறும் நாடு. முடியாட்சி நடைபெறும் நாடு பூட்டான். நேரடி மக்களாட்சி நடைபெறும் நாடு சுவிட்சர்லாந்து. நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகள். இந்தியாவில் தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வயது 18. நாடாளுமன்ற மாநிலங்கள் அவைக்கு டேஸ் உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். 12 உறுப்பினர்கள். கீழ்கண்ட நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது. இங்கிலாந்து. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க டேஸ் வழிவகை செய்யும் அரசியல் அமைப்பு. இதுக்கு சரியான விடை பிரிவு 324. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறது? பகுதி 15. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க. பல்வேறு அரசியல் கட்சிகளை தேசிய கட்சியாகவோ அல்லது மாநில கட்சியாகவோ அங்கீகரிப்பவர் தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம். இந்திய அரசியலமைப்பு சுதந்திரமாக செயல்படும் தேர்தல் ஆணையத்துக்கு வழிவகை செய்கிறது. சரி. இது நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்த உறுதி செய்கிறது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது. நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2010.
14. அழுத்தக் குழுக்கள் எனும் சொல்லினை உருவாக்கிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான அழுத்தக் குழுக்கள் உள்ளன. சரி. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருப்பதைப் போல இந்தியாவில் அழுத்தக் குழுக்கள் வளர்ச்சியடையவில்லை. சரி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது. ஆர் ஏவை விளக்கவில்லை. அடுத்து 315. இந்தியர் தேர்தல் ஆணையம் டேஸ் உறுப்பினர்களை உள்ளடக்கியது. 3 உறுப்பினர்களை. ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள். மொத்தம் 3 உறுப்பினர்களை உள்ளடக்கியது. தேசிய வாக்காளர்கள் தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி 25. 2017 அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை 7. எதிர்க்கட்சி தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள தகுதி கேபினட் அமைச்சர். கேபினட் அமைச்சர். தமிழ்நாட்டில் குடவோலை முறை டேஸ் காலத்தில் இருந்தது. சோழர்கள். சோழர்கள். தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர். பின்வருவனவற்றுள் எந்த நாட்டில் பல கட்சி ஆட்சி முறை நடைபெறவில்லை? சீனா. VVPTA முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2014. அதிக அளவிலான அழுத்தக் குழுக்கள் உள்ள நாடு இந்தியா. இன ஒதுக்கல் எனும் கொள்கையை பின்பற்றிய நாடு. இன ஒதுக்கல் கொள்கையை பின்பற்றிய நாடு தென்னாப்பிரிக்கா. ஒரு அரசாங்கத்தின் உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்தில் பங்கு பெறுவது டேஸ் உரிமைகள். ஒரு அரசாங்கத்தின் உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்தில் பங்கு பெறுவது டேஸ் உரிமைகள். அரசியல். ஒரு 10 வயது பையன் கடையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். எந்த உரிமையை பயன்படுத்தி அவனை மீட்பாய்? குழந்தை உழைப்பு மற்றும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஆப்ஷன் சி. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு 30 நாட்கள். 30 நாட்கள். பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? 1, 2, 4. 1, 2, 4 சரியானவை. அதாவது மாநில மனித உரிமைகள் ஆணையம் 1993 நிறுவப்பட்டது. இது ஓர் உரிமையியல் நீதிமன்றத்திற்கு உள்ள அதிகாரங்களை பெற்றுள்ளது. இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம். அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 4 சரி. அடுத்து கூற்று உரிமைகளும் கடமைகளும் ஓர் நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை. சரி. காரணம் நாம் விரும்பும் மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை உண்டு. பிற மதத்தினர் இடையே இணக்கமான உறவை ஏற்படுத்துவதுடன் அவர்களின் உணர்வையும் மதிக்க வேண்டும். அப்போ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். ஐநா சபையின்படி டேஸ் வயது நிறைவு பெறாதோர் குழந்தை ஆவார். 18. டேஸுக்கான நோபல் பரிசு கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் மலாலாவிற்கு கொடுக்கப்பட்டது. அமைதி. உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் டேஸ் பிரிவுகளை கொண்டுள்ளது. 30. அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் டேஸ் சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. 1976ஆம் ஆண்டு 42வது. தேசிய மனித உரிமை ஆணையம் டேஸாம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இதுக்கு சரியான விடை அக்டோபர் 12, 1993. பெண்களுக்கான மூதாதையர் சொத்துரிமை சட்டத்தை 1989 நடைமுறைப்படுத்திய இந்திய மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு. இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது மாநில மனித உரிமை ஆணையம் 1997. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் அடுத்தது
336. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் டேஸ் என்று நிறுவப்பட்டது. 1993 அக்டோபர் 12. அரசமைப்பின் பிரிவு டேஸில் உள்ளபடி 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்க சட்டம் இயற்றியது. இதுக்கு சரியான விடை பிரிவு 21 ஏ. டேஸில் ஐநா சபை தொடங்கப்பட்டது. இதுக்கு சரியான விடை 1945. பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் டேஸ் ஆண்டில் சட்டமாக இயற்றப்பட்டது. 2007. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் டேஸில் இயற்றப்பட்டது. 2009. ஆபத்து காலத்தில் உதவிட காவலன் டேஸ் செயலி உதவுகிறது. சரியான விடை SOS. பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் டேஸாம் ஆண்டு இயற்றப்பட்டது. சரியான விடை 2012. ஐக்கிய பேரரசில் காணப்பட்ட டேஸ் அமைப்பு மிகவும் பழமையான அரசாங்கம். இதுக்கு சரியான விடை முடியாட்சி. ஒற்றை ஆட்சி அரசுக்கு உதாரணம் ஜப்பான். கூட்டாட்சி முறை அரசுக்கு உதாரணம் பிரேசில். அமெரிக்க அதிபரின் பதவிக்காலம் 4 ஆண்டுகள். 1985 ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு. 1985 ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு GVK ராவ் மேத்தா குழு. 348. டேஸ் காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பை பற்றி உத்திரமேரூர் கல்வெட்டு தெரிவிக்கிறது. சோழர் காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பை பற்றி உத்திரமேரூர் கல்வெட்டு தெரிவிக்கிறது. 73 மற்றும் 74வது அரசமைப்பு திருத்த சட்டங்கள் இவ்வாண்டில் நடைமுறைக்கு வந்தன. 1992. ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுகின்றவர். மாவட்ட ஆட்சியர். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் சோழர்கள். மாகாணங்களில் தன்னாட்சியை அறிமுகப்படுத்தியது 1935 இந்திய அரசு சட்டம். இந்திய நிர்வாகம் பிராந்திய மொழியிலேயே நடைபெற வேண்டும் என விரும்பினார். இதுக்கு சரியான விடை மன்றோ. இந்தியாவில் வாக்களிக்க தேவையான குறைந்தபட்ச வயது 18. மேயரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். கிராம ஊராட்சியின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் டேஸ் ஆண்டுகள் 5 ஆண்டுகள். பெரியார் டேஸ் நகராட்சியின் பெருந்தலைவராக பணியாற்றினார். ஈரோடு. சாலை விபத்துகளில் முதலிடம் வகிக்கும் நகரம் சென்னை. சாலை விபத்துகளில் மிக அதிகமாக இறப்போர் செல்லும் வாகனம் இருசக்கர வாகனம். சாலை விபத்துகளில் மிக அதிகமாக இறப்போர் வயது 15 முதல் 29.
கூற்று மேம்பாடு வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. காரணம் மக்கள் அதிக வருவாய், சிறந்த கல்வி, உடல் நலம் மற்றும் ஊட்டச்சத்து, குறைந்த வறுமை பெறுவார்கள். அப்போ இவை இரண்டுமே சரி. ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் ஏவை விளக்குகிறது. மனித வளம் எனும் சொல் குறிப்பிடுவது ஒட்டுமொத்த மக்களின் திறமை. ஒட்டுமொத்த மக்களின் திறமை. நாடுகளுக்கு இடையேயான மேம்பாட்டை ஒப்பிட அவர்களின் மிக முக்கிய பண்புகளில் ஒன்றாக கருதப்படுவது வருமானம். வருமானம் தேசிய வருமானத்தின் உண்மை மதிப்பீடாக இவை கருதப்படுகிறது. இதுக்கு சரியான விடை நிகர தேசிய உற்பத்தி. டேஸ் வருவாயை தலா வருமானம் என்றும் அழைக்கிறோம். இதுக்கு சரியான விடை சராசரி. சராசரி. G8 நாடுகளின் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று இந்தியா. சார்க் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று சீனா. கூற்று நிகர தேசிய உற்பத்தி என்பது தேசிய உற்பத்தி அளவின் உண்மை மதிப்பீடாக கருதப்படுகிறது. காரணம் இது தேசிய வருமானம் என்று அழைக்கப்படுகிறது. இவை இரண்டுமே சரி. ஆர் ஏவை விளக்குகிறது. அடுத்து எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கும் மனித வளம் அத்தியாவசியமாக இருக்கிறது. காரணம் கல்வி மற்றும் மக்கள் நலத்தில் முதலீடு செய்வதன் விளைவாக அவர்களின் எதிர்காலத்தில் அதிக அளவு பலன் கிடைக்கும். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது. மனிதவள மேம்பாட்டு குறியீடு கணக்கில் பின்வரும் எந்த பரிமாணத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. பாலினம். பாலினம் பின்வரும் மாநிலத்தின் கல்வியறிவு தேசிய கல்வியறிவு விகிதத்தை காட்டிலும் அதிகமாக உள்ளது. தமிழ்நாடு. பாலின விகிதம் என்பது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்ற விகிதம். 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்ற விகிதம். பரம்பரை ரீதியான சமத்துவம் எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது. நிலையான மேம்பாடு. பொருந்தாத ஒன்றை கண்டறி. காகிதம். இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தியை செய்யும் மாநிலம் தமிழ்நாடு. பல ஆண்டுகளின் உபயோகத்திற்கு பிறகு தீர்ந்து போகும் வளம். புதுப்பிக்க இயலாத வளம். அனல் மின் நிலையம் அதிக அளவிலான டேஸ் வெளியிடுவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது. கார்பன் டை ஆக்சைடு. இந்தியாவில் அதிக கல்வியறிவு பெற்றுள்ள மாநிலம் கேரளா. பணியிடத்தை கணக்கிடுவதற்கு டேஸ் வயது வரையிலான வயதை கணக்கிடலாம். 15 முதல் 60 வரை. இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பல்வேறு துறைகளில் எந்த இறங்கு வரிசை சரியானது. முதன்மை துறை, சார்பு துறை, இரண்டாம் துறை. பின்வரும் துறைகளில் இந்தியாவில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு துறை எது. முதன்மை துறை. பின்வருவனவற்றுள் எது முதன்மை துறை சார்ந்ததல்ல. உற்பத்தி. பின்வருவனவற்றுள் எது இரண்டாம் துறையை சார்ந்தது அல்ல. காடுகள். மூன்றாம் துறையில் அடங்குவது அனைத்தும். போக்குவரத்து, காப்பீடு, வங்கியியல். எந்த துறையில் தொழிலமைப்பு முறை சேர்க்கப்படவில்லை.
தனியார் துறை. எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார்? ஃபெரோஸ் ஷா துக்ளக். ஃபெரோஸ் ஷா துக்ளக். டேஸ் துறை பதிவு செய்யப்பட்டு மற்றும் அரசு விதிகளை பின்பற்றுகிறது. ஒழுங்கமைக்கப்பட்ட. டேஸ் துறை வேலை பாதுகாப்பு மற்றும் அதிக ஊதியம் வழங்குகிறது. ஒழுங்கமைக்கப்பட்ட துறை. பொருந்தாத ஒன்று. சிறு தொழில். சிறு தொழில். பொதுத்துறை மற்றும் தனியார் துறை என்று எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது? பணியாளர்களின் எண்ணிக்கை. அடுத்து ஒழுங்குபடுத்தப்படாத துறையின் பொருளாதார பண்பு என்பது வீட்டினுள் உற்பத்தி நடவடிக்கை மற்றும் சிறுதொழில் செய்வதாகும். காரணம், இங்கு குறைவான ஊதியமும் மற்றும் வேலைகள் முறையாக வழங்கப்படுவதில்லை. கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டும் சரி. கூற்றுக்கான காரணம் தவறு. தொழிலாளர்களை பணியமர்த்துபவர்களாகவும் அவர்கள் பணிக்கான வெகுமதிகளை செலுத்தும் நபர்களாகவும் உள்ளவர்கள். முதலாளி. துறையில் டேஸ் அதிக நபர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். வேளாண்மை துறையில். வேளாண்மை துறையில் 1972-73 ஆண்டு தொடங்கி 4 பத்தாண்டுகளுக்கு இந்தியாவின் வேலைவாய்ப்பு வளர்ச்சி வீதம் சராசரியாக டேஸ் பெருகியுள்ளது. 2%. அரசு நிறுவனம் செய்யும் நிறுவனங்கள் டேஸ் துறைகள் எனப்படுகின்றன. பொதுத்துறை. பயிர் செய்யப்படும் பரப்பளவில் பாசன வசதி பெற்ற நிலத்தின் பரப்பளவு 57%. இவற்றுள் உணவல்லாத பயிர் தென்னை. 2014-15 ஆண்டில் நெல் உற்பத்தி திறன் 4429 கிலோகிராம். தமிழகத்தின் வேளாண் உற்பத்தி திறன் மற்றும் உணவு உற்பத்தி ஆகிய இரண்டுமே அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. தமிழகத்தில் தரிசாக கிடக்கும் நிலத்தின் பகுதி 110. 2011 ஆண்டில் ஏறத்தாழ 55 விழுக்காடு பெண்கள் வேளாண்மையில் ஈடுபட்டிருந்தனர். தென்மேற்கு பருவக்காற்று வீசும் காலம் ஜனவரி முதல் மார்ச் வரை. தென்னிந்தியாவின் 3வது பெரிய ஆறு காவிரி. உலகளவில் மிக அதிகமான நன்னீர் பயன்பாட்டாளராக உள்ள நாடு இந்தியா. மேட்டூர் அணை டேஸ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. காவிரி. மேட்டூர் அணை அமைந்துள்ள மாநிலம் தமிழ்நாடு. தமிழகத்தில் விவசாயத்திற்கான மிகப்பெரிய நீர் கொள்ளளவு கொண்ட அணை மேட்டூர் அணை. மேட்டூர் அணை. சரியான கூற்றினை தேர்ந்தெடுத்து எழுதுக. சாகுபடி செய்யப்படும் நிலத்தின் அளவு குறைந்து கொண்டே வருகிறது. சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏரிகளிலிருந்து பாசன வசதி பெறும் நிலத்தின் பரப்பளவு மிகவும் குறைவானது. அடுத்து 411. சரியான கூற்றினை தேர்ந்தெடுத்து எழுதுக. கல்லணை காவிரி நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது.
பண்டைய காலத்தில் பண்டமாற்றத்திற்கு பதிலாக பொது மதிப்பீடாக பயன்படுத்தப்பட்ட உலோகம் தங்கம். இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் இருக்கும் இடம் மும்பை. பண விநியோகம் டேஸ் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது 4. ஷெர்ஷா சூரி வெளியிட்ட நாணயத்தின் எடை 178 கிராம். ரிசர்வ் வங்கியின் அடிப்படை சட்டம் 1934 உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் அனைத்து வங்கிகளும் டேஸில் நாட்டுடைமையாக்கப்பட்டது 1969. இந்திய ரிசர்வ் வங்கி டேஸ் முதல் செயல்பட தொடங்கியது ஏப்ரல் 1935 முதல். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை 121 கோடி. வெளி குடியேற்ற பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் சென்னை. 2015ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்தவர்களின் கல்வி அறிவற்றோரின் சதவீதம் 7%. ஏழை மக்கள் இடம்பெயர்வை மேற்கொள்வது வாழ்வாதாரத்திற்காக. மக்களின் நகர்வு நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் டேஸ் காணப்படுகின்றன அதிகமாக. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கிராமப்புற இந்தியாவில் 37% மக்கள் இடம்பெயர்ந்தவர்களாக கணக்கிடப்பட்டுள்ளது. ஆண்கள் இடம்பெயர்வதற்கான முக்கிய காரணம் வேலை. தமிழ்நாட்டிலிருந்து 35% பேர் நம் நாட்டுக்குள்ளேயே இடம்பெயர்ந்துள்ளனர். பின்வருவனவற்றுள் குறைந்த அளவிலான வெளி குடியேற்ற எண்ணிக்கையை பதிவு செய்துள்ள மாவட்டம் நீலகிரி. டேஸ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படுகிறது. இதுக்கு சரியான விடை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் 5 பேரில் 2 பேர் இடம்பெயர்ந்தவர்களாக உள்ளனர். தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகளில் குடியேறுபவர்களில் மிக அதிகமானோர் தேர்வு செய்யும் நாடு சிங்கப்பூர். சரியான கூற்றினை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்தியாவில் கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்ற ஆண்டு 2015. ஆனால் இதுவுமே தவறாக தெரியுது. 2011 தான் கடைசியாக கணக்கெடுப்பு எடுத்தாங்க, 2015 கிடையாது. இதுவும் தப்பு. 31க்கு பார்த்தீங்கன்னா சர்வதேச குடியேறுபவர்களில் 15% ஆண்களாகவும் 85% பெண்களாகவும் உள்ளனர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து இந்த காணொளியின் கடைசி கேள்வி. முப்பதுக்கு ஏ, 430க்கு 431க்கு பி, 432. பெண்கள் அதிக அளவில் இடம்பெயர்வதற்கான காரணம் திருமணம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 9th ஸ்டாண்டர்டு சோசியல் சயின்ஸ் புதிய பாடத்திட்டம். மொத்தம் 432 வினாக்கள் பார்த்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.